நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிது என்ற தலைப்பிலே இந்த வாரத்திலுமாக பிசாசின் வஞ்சனைகள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். கடந்த வாரத்திலே பிசாசின் கிரிகளை பற்றி தியானித்திருக்கிறோம். அதை பார்க்காதவர்கள் மீண்டும் அதை சென்று பார்த்து பிசாசின் கிரிகள் என்னவென்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாளுமாக பிசாசின் வஞ்சனைகளை பற்றி நாம் அறிகிறோம். தொடக்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாம் கோயிலுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஜெபமாலை சொல்கிறோம், பைபிள் படிக்கிறோம், இன்னுமாக திருப்பலிக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம், நம்ம இடத்துல பிசாசெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. சில ஊழியக்காரர்களும் குருக்கள் போதகர்கள்லாம் அதெல்லாம் நம்மகிட்டலாம் வராது, நம்மளாம் ஜெபம் பண்ணுறோம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். இது வேதத்தின்படி அவர்கள் சொல்லுகிறார்களா, அவர்கள் அனுபவத்தின்படி சொல்லுகிறார்களா, இவர்கள் அது அறிவு சார்ந்த கேள்விகளாக அவர் சொல்லுகிறார் என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு நாம் வேதத்தின்படி நடப்பதை பார்க்கிறோம். முதலாக நாம் பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் தேவன் உலாவும் இடத்தில் இருக்கிறார். அந்த இடத்திலே பிசாசானன் ஒரு வஞ்சனையான வார்த்தைகளை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பிசாசு என்னை வஞ்சித்தது என்று சொல்கிறார். வஞ்சனையான வார்த்தைகள். நீங்கள் தேவனைப் போல் மாறுவீர்கள் என்று ஏதேன் தோட்டத்திலே தேவன் உலாவும் அந்த இடத்திலேயே வந்து மனிதனை வஞ்சித்தது இந்த பிசாஸ். அப்படி என்றால் நீங்களும் நானும் இருக்கும் இடத்துல பொழுது வஞ்சிக்குமா? வஞ்சிக்காது. வஞ்சனை இருக்கிறது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ளும். எப்படி வஞ்சிக்கப்பட்டோம் என்பதை ஏவாள் சொன்னது போல அதற்கு பின் தான் நீங்கள் தேவர்களைப் போல் ஆய்விடுவீர்கள், சாகவே சாக மாட்டீர்கள் என்றெல்லாம் சொல்லி வஞ்சித்தது. இப்படித்தான் நம்மளையும் இந்த நாட்களில் பிசாசு வஞ்சிக்கிறார். அதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் தேவனுக்கு விரோதமான போதனைகள், கள்ள தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்படுகிறது. தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு எதிராக பேசுகிறது. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், யோபு புத்தகத்தில் பார்க்கிறோம். யோபு எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். நல்ல சன்மார்க்கர், உத்தமன், நீதி உள்ளவர் என்றெல்லாம் ஆண்டவரால் புகழப்படுகிறார். பெரிய செல்வந்தர், பெரிய மிராசுதார், எக்கச்சக்கமான ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடுகள், மந்தைகள் எல்லாம் இருந்தன அவர்களுக்கு. 10 பிள்ளைகள், பெரிய வீடு. அவர் உண்மையும் உத்தவமாக இருந்தார் தேவனுக்கு. பிள்ளைகள் பாவம் செய்திருப்பான்னு சொல்லி அவர்களுக்காக பலிகளை இட்டார். அவர் பிள்ளைகள் வீடுகளில் விருந்துகள் நடந்தன. எத்தனையோ வேலைக்காரர்கள் இப்படியாக இருந்த ஒரு மனிதர் அவர் என்ன தப்பு செய்தார்? பிசாசின் வஞ்சனை அங்குத்தான் பார்க்க வேண்டும். அவன் தேவனுக்கு உத்தமனாக இருக்கிறான் என்பதற்காக, நல்லவன் என்பதற்காக, ஆண்டவருக்கு புகழ்ந்தவன் என்பதற்காக பிசாசு அவன் மேல் ஒரு துன்பத்தை கொண்டு வர, ஒரு வஞ்சனையை கொண்டு வருகிறான். ஆண்டவரத்தில் போய் முறையிடுகிறான். சொத்துக்கள்லாம் இல்லைன்னா அவன் என்ன செய்வான் பார்ப்போம், பிள்ளைகள்லாம் இல்லைன்னா என்ன செய்வான் பார்ப்போம், ஆடு மாடுகள் இல்லைன்னா அவன் என்ன செய்வான் பார்ப்போம் என்று சவால் விடுகிறான். எப்படி வஞ்சனையான செயல்! ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்கிறார். எல்லாம் இழந்துடார், சொத்தை இழந்துடார், பிள்ளைகளை இழந்துடார், வீடு வாசலை இழந்துடார், ஆடு மாடுகளை இழந்துடார், மந்தைகளை இழந்துடார், மேய்ப்பர்களை இழந்துடார், வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் இழந்துடார். தனிமையில் இருக்கிறார். அப்பொழுதும் பிசாசு வஞ்சனை விடவில்லை. உடல் மேல் கை வைத்து பார்க்கணும் என்று சொல்லுகிறான். நோயை கொடுக்கணும், வியாதியை கொடுக்கணும்னு சொல்றான். ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார். உயிர் மேல் மட்டும் அதிகாரம் இல்லை என்று அவன் அதையும் வந்து வஞ்சனையாக செய்து பார்க்கிறான். அப்பொழுதும் யோபு உண்மை உத்தவனாக இருக்கிறான். இதெல்லாம் வேதத்தில் வாசிக்கவில்லையா? இதெல்லாம் படித்த குருக்களும் மற்ற போதகர்களும் நமக்கு சொல்ல வேண்டாமா? எனவே பிசாசானும் வஞ்சனையாக நமக்குள் பல காரியங்களுடைய செல்வத்தை அழிக்க வரலாம், பிள்ளைகளை அழிக்க வரலாம், பொருளாதாரத்தை நெசுக்க வரலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் பண்ணலாம், உடலில் வியாதிகளை கொடுக்கலாம். இதெல்லாம் பிசாசின் வஞ்சனைகள் என்று நீங்கள் நானும் அறிந்திருக்க வேண்டாமா? வேண்டாம் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி ஏமாற்றும் கள்ள போதனைகளை இனிமேல் அதை தவிர்த்து விடுங்கள். நிறைய கள்ள போதனைகளை இந்த கடைசி காலத்தில் பார்க்கும். அவர்களுக்கு தெரியாது என்றால் இப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தங்கள் அதிகாரத்தையும் தாங்கள் இருக்கும் ஆதிக்கத்தையும் பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி விட்டு விடுவார்கள். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானே, இனுமாக ஒரு காரியத்தை யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதிக்க வருகிறான். ஆதாம் ஏவாளை விட படைக்கப்பட்ட பொருட்கள், யோபை விட இயேசுநாதர் உன்னதமான தேவகுமாரன். அவரை பிசாசு வந்து சோதிக்கலையா? வஞ்சனைப்படுத்தலையா? பசியா இருந்தபோது கற்கள் அப்பமாவும் சொல்லலையா? கிறிஸ்துக்கு பிரியமானே, இப்படி கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள், கள்ள போதனையை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். பிசாசு வஞ்சனையாக செய்வீங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த போதைப் பொருளை விற்று காசு சம்பாரி. பணம் தானே வேணும் உனக்கு. இந்த
விபச்சாரங்களை செய், நீ இந்த நாட்டு சட்டம் அனுமதிக்காத காரியங்களை நீ செய்ய சொல்லி தூண்டி பணத்துக்காக தூண்டி விடுவான். நடக்கவில்லையா? அந்த தேசத்திலிருந்தெல்லாம் வறுமையில் இருப்பவர்களால் இப்படிப்பட்ட தொழில்களில் போகவில்லையா? சம்பாதிக்கவில்லையா? உங்களுக்கும் எனக்கு இப்படி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கதா இல்லையா? இதான் பிசாசின் வஞ்சனை. இயேசு எப்படி எதிர்த்து நின்றார் என்பதை பார்க்கிறோம். அங்கே இரண்டாவதாக அவன் சொன்னான். இரண்டாவது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளில் வார்த்தையே பைபிள் பேசும் கள்ள தீர்க்க திருத்தி பிசாசு பைபிளை பற்றியே சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாரி? வேறது குதியும், பாதம் கல்லில் மோதாதபடி தூதர்கள் தாங்கி பிடித்தவாடு சங்கீதம் 91 எடுத்து அவன் காட்டுகிறான். அவனும் பைபிள் படிச்சிருக்கான். பைபிளை வைத்துக்கொண்டே ஏமாற்றும் போதர்களையும் குருக்களையும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பைபிளை படித்துக்கொண்டே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அவனை ஏமாற்றுவர்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சரியான பதிலை கொடுத்தான். உன் தேவனாய் கர்த்தர் நீ சோதிக்காதே என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்படியாக பிசாசின் வஞ்சனைகள் எல்லாம் வரும் பொழுது ஆண்டோட வார்த்தைகளை வைத்து நாம் வெல்ல வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக அவன் காட்டுகிறான், நீ இந்த உலகத்தை மீட்க வந்திருக்கிறீர்கள். உலகத்தெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். நீங்கள் சிலுவை பாடல்களுக்கெல்லாம் போக வேண்டாம். ஏன் போய் கஷ்டப்படணும்? ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்ய, என் பாதத்தில் விழுந்து என்னை ஆராதனை செய்யுங்கள். எப்படி காரியம்? என் பாதத்தில் விழுந்து என்ன நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். சிலுவை பாடு, கஷ்டம், ரத்த சிந்து, சிலுவை சாவு, இதெல்லாம் எதுக்கு? உலகம் தானே வேணும், நான் கொடுத்துட்றேன் உங்கள்கிட்ட. நீங்கள் மட்டும் என் பாதத்தில் உட்காந்துருங்க. நய வஞ்சக பேச்சு. இன்றைக்கு உங்களையும் என்னையும் எப்படித்தான் நய வஞ்சகத்தில் வைத்திருக்கார். நம்முடைய ஆலயங்களில் பார்க்கிறோம். ஆண்டு நோக்கி சுத்த வேண்டிய கால்கள் கொடிமரங்களை சுற்றி சுத்துகின்றன. பார்த்துருக்கீங்களா? எல்லா ஊர்லேயும் கொடிமரங்கள் இருக்கின்றன. 15 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம் சுவாசில் அதை சுற்றி வரும் கூட்டம். அதில் கொண்டு தொட்டிலை கட்டுகிறார்கள். தேவனிடத்தில் குழந்தையுடன் கேட்பதை விட்டு கொடிமரத்தில் தொட்டு, கொடிமரத்தில் பூட்டு, அதில் போட்டால் வீடு கிடைச்சிருமா? யார் கற்றுக் கொடுத்த பாடம் இதெல்லாம்? பிசாசு கற்றுக் கொடுத்த பாடம் இல்லையா? இனிமாக தாலியை கட்டி தொங்கிட்டா கல்யாணம் நடந்துடணும். இன்னும் என்னென்னலாம் இந்த திருச்செல்வோட மக்கள் செய்ய போகிறா தெரியவில்லை. இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் நான் பார்க்கிறோம். வேளாங்கண்ணி கோயில்களில் பல இடங்களில் இப்படிலாம் கட்டி தொங்க விடுறாங்க. இதெல்லாம் தப்பு என்று ஆண்டவரை தேடி வரும் மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? இதான் பிசாசு நயவஞ்சக போதனை. அதை நியாயப்படுத்துகிறார்கள். அது அதற்கு மேல் மோசமான கள்ள தீர்க்கதரிசிகள் முட்டி போட்டு நடந்து போவதை பார்க்கிறோம். அருளாளர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டால், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொல்ல. எங்கேயாவது முட்டி போட்டுருவான்னு சொன்னார் அவர்? முட்டி போட்டு முழங்காலோட நடந்தவன் சொன்னார்? யார் கற்றுக் கொடுத்த பாடம் இது? கிறிஸ்துவுக்கு பிரியமானதுதான் பிசாசின் நய வஞ்சனை போதகம். ஆண்டவரத்தில் வருவதை ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை விட்டு வேற வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றும். இப்படித்தான் பிசாசு 3 முறை சோதித்தான். ஆண்டவர் காலில் விழுந்தாரா? இன்னைக்கு சூனியக்காரர்களை தேடி செல்கிறோம், மந்திரவாதிகளை தேடி செல்கிறோம், ஜோசியம் பார்க்கிறோம். நல்ல நேரத்தில் திருப்பலிகள் நடக்கின்றன. ஆண்டுடைய பார்த்த அருட்சாதனங்கள் எல்லாம் திருப்பலியில், அந்த ஊர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நடக்க வேண்டியவைகள், ஊர் ஜனங்கள் மத்தியில் நடக்க வேண்டியது, அதெல்லாம் நடக்கிறது கிடையாது. நல்ல நேரம் பார்த்து திருமணம், நல்ல நேரம் பார்த்து ஞானஸ்தானம், நல்ல நேரம் பார்த்து பொது நன்மை, நல்ல நேரம் பார்த்து உறுதி பூசல், எல்லாமே இன்றைக்கு உலகத்தின் மாயர்களுக்குள் உள்ளே போய்விட்டது. ஒரு காலத்தில் எல்லாம் பூசை நடக்கிறதுல கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு ஒரு இறை மக்கள் எல்லாம் தேவையில்லை, ஊர் மக்கள்லாம் தேவையில்லை, சொந்தங்கள் மட்டும் போதும். எல்லா திருப்பலி எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக பொது நன்மை கொடுப்பார். இன்னைக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு சாமியார் இருக்கார், நாங்கள் தனியாக கொடுத்துப்போம், இஷ்டப்பட்ட நேரத்தில் கொடுத்துக்கோம், உறவினர் மத்தியில் கொடுத்துக்கணும் என்று ஒரு விழாவாக இதை மாற்றிவிட்டார். கடவுளை அருளாக இது இல்லை. கடவுள் அருளாக யாரும் நினைப்பதே கிடையாது. ஒரு விழா, ஒரு வருமானம் வேண்டும், இதற்காக செய்யப்படும். இது என்ன மாயமாலம்? இதான் பிசாசின் வஞ்சனை என்பது. இதற்கு யார் உறுதுணை போகிறார்கள்? திருச்சபையின் அதிகாரிகள். திருச்சபையின் சட்டம் முதல் வார ஞாயிற்றுக்கிழமையிலே எல்லாருக்கும் திருமலுக்கு கொடுக்கணும் இருக்கு. ஏன் ஒரு நாள் வெயிட் பண்ண என்ன அர்த்தம்? ஏன் இந்த சட்டங்கள் எல்லாம் கடைபிடிக்க மாட்டுகிறார்கள்? ஓய்வு நாளிலே திருமணங்கள் கூடாது என்று சொல்லுகிறது. ஆனால் எல்லாம் திருமணங்கள் அன்னைக்கு தான் நடக்கும். உலகத்தின் பார்வையில் சென்று கொண்டிருக்கிறோமா? பிசாசின் வஞ்சனைக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நாளான பிறகு இன்னும் அடுத்த சமுதாயம் தலைவர்கள் வரும்பொழுது இதெல்லாம் நியாயப்படுத்தப்படும். இதுதான் சரி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை புறம்பாக தள்ளி விடுவார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், திருத்தலங்களும் எல்லாமே வியாபார ஸ்தலங்களாக, டூரிஸ்ட் சென்டராக மாறிவிட்டது. வேளாங்கண்ணிக்கு செல்லும் மக்கள், அல்லது பூண்டிக்கு செல்லும் மக்கள், அல்லது பாண்டிச்சேரி உள்ள அந்த மாதா கோயிலுக்கு செல்லும் மக்கள் எவ்வளவு நேரம் கோயிலில் உட்கார்ந்திருக்கிறார்கள்? ஒரு நாள் அந்த ஊரில் தங்கியிருந்தால் 1/2 மணி நேரம், ஒருவேளை ஒரு ஜெபமாலை சொல்லிருக்கிற நேரம் ஆலயத்தில் இருப்பார். மற்ற வேளைகளில் கிடைத்தது என்ன, பீச் என்ன, குதிரை சவாரி என்ன, இதெல்லாம் வஞ்சகம்.
பிசாசு கொண்டு வஞ்சகம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பிசாசு எப்படி வஞ்சனை செய்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வேதம் கற்றுக் கொடுக்கும் பாடம் இது, நான் கற்றுக் கொடுக்கும் பாடம் அல்ல. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். யூதாசை பிசாசு வஞ்சித்தான். நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவ, 30 வெள்ளிக்காசு பணக்காரன் வஞ்சித்தான். என்ன நடந்தது? பேதுருவை பிசாசு வஞ்சித்தார். ஆண்டவர் சொன்னார். சொன்ன பிறகு கூட அவர் அதில் விழுந்து விட்டார். ஆனால் திருப்பி எழுந்து விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வஞ்சனை விழுந்திருந்தால் இன்றைக்கு எழுந்து விடுவோம். அருளாளர் இயேசு கிறிஸ்து பின்பற்றுவராக அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள், வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பிசாசின் வஞ்சனையெல்லாம் எடுத்து பாருங்கள். எடுத்து பாருங்கள். எத்தனையோ இன்னும் இருக்கின்றன. வேதத்தை படியுங்கள். அப்போது வஞ்சனைகள்லாம் தெளிவாக தெரியும். இன்றைக்கு ஏவாளை பார்த்தோம், யோபுவை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் கூட அதில் நாம் பார்க்க முடியும். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த பிசாசின் வஞ்சனைகளை சரியாக அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக ஒரு கிறிஸ்துவ வாழ்வைக்குள் நாம் பயணம் செய்வோம். ஆண்டுடைய வருகைக்கு சீக்கிரம் நாம் தயாராகவும், ஆண்டு வருகை ரகசிய வருகை நடந்து கொண்டிருக்கிற நாட்களுமாக நாம் ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ளும்படி ஜெபிப்போம். ஆண்டுடைய பகிரங்க வருகை அது சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு குறிஞ்சதிலே உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.